வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடருக்காக மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களது முழு அணியையும் தயார் செஞ்சுட்டாங்க. 6வது முறையா கோப்பையை வெல்லப் போற எதிர்பார்ப்பு இப்போ எகிரியிருக்கு. இன்னைக்கு வீடியோல 25 பேர் கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஃபுல் ஸ்குவாட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மும்பை அணியோட உயிர் நாடியான ரீடைன் செய்யப்பட்ட பிளேயர்ஸ் பத்தி பார்ப்போம். கேப்டன் ஹர்திக் பாண்டியா தலைமையில ஹிட்மேன் ரோஹித் சர்மா, மிஸ்டர் 360 சூரியகுமார் யாதவ், மிடில் ஆர்டர் ஆணிவேர் திலக் வர்மா மற்றும் யார்கர் கிங் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 5 பேர் கொண்ட இந்தியன் கோர் தான் மும்பை அணியோட மிகப்பெரிய பலம். அடுத்ததா பேட்டிங் லைன் அப். ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா கூட களமிறங்க சவுத் ஆப்பிரிக்காவின் அதிரடி வீரர் குயின்டன் டி காக்கை ஆக்சன்ல வாங்கியிருக்காங்க. 2019 மற்றும் 2020ல மும்பை கப் அடிச்சப்போ டி காக் எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணார்னு நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க கூடவே ரயான் ரிக்கெல்டன், ஷெர்பேன் ரூதர்போர்டு, ராபின் மீன்ஸ் மற்றும் டானிஷ் மலேவார் ஆகியோர் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்றாங்க. ரூதர்போர்டு ஒரு சிறந்த பினிஷராக ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். மும்பை அணியோட மிடில் ஆர்டர் மற்றும் ஸ்பின் பவுலிங்க்கு பலம் சேர்க்க சிறந்த ஆல் ரவுண்டர்கள் இருக்காங்க. ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிற இங்கிலாந்து வீரர் வில் ஜாக்ஸ், நியூசிலாந்தின் மிச்செல் சாண்ட்லர், லக்னோ அணியில் இருந்து ட்ரேட் மூலமா மும்பைக்கு வந்த நம்ம லார்ட் ஷர்துல் தாக்கூர், கடந்த சீசன்ல மிரட்டிய இளம் வீரர் நமந்தீர், கார்பின் போஷ் மற்றும் ராஜ் பாவா. ஸ்பின்னர்களா மயங்க் மார்கண்டே மற்றும் ஆப்கானிஸ்தான் இளம் புயல் அல்லாஹ் கசான்ஃபர் இருக்காங்க. வில் ஜாக்ஸ் மற்றும் சான்னர் ஆடும் லெவல்ல இருக்கிறது மும்பைக்கு மிகப்பெரிய பேலன்ஸை கொடுக்கும். மும்பை இந்தியன்ஸாலே எப்பவும் பாஸ் பவுலிங் தான் கெத்து. இந்த முறை IPL வரலாற்றிலேயே மிகவும் ஆபத்தான ஒரு பவுலிங் அட்டாக் மும்பை கிட்டதான் இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரேட் மார்க் ஸ்விங் பவுலர் ட்ரெண்ட் போல்ட், பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் தீபக் சாஹர், அஸ்வனி குமார். பும்ரா ஒரு பக்கம் யார்கர்ல மிரட்ட, இன்னொரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட் மற்றும் தீபக் சாஹர் பவர் பிளேல ஸ்விங் செஞ்சு விக்கெட்டுகளை அள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவர் கூட்டணியை சமாளிக்கிறது மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். இந்த ஸ்குவாட்ல இருக்கிற மிகப்பெரிய பலம் என்னன்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் மற்றும் பாஸ் பவுலிங் தான். முதல் ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் மேட்சை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு குவாலிட்டியான பாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. சரி, இந்த பிரம்மாண்டமான ஸ்குவாடை வச்சு மும்பை இந்தியன்ஸ் எப்படி பிளேயிங் 11ஐ செட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் ஹிட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் குயின்டன் டி காக். நம்பர் 3 திலக் வர்மா. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 கேப்டன் ஹர்திக் பாண்டியா. நம்பர் 6 இங்கிலாந்தின் அதிரடி ஆல்ரவுண்டர் வில் ஜாக்ஸ். நம்பர் 7 நமந்தீர். நம்பர் 8 மிச்செல் சான்னர். நம்பர் 9 தீபக் சாஹர். நம்பர் 10 ட்ரெண்ட் போல்ட். நம்பர் 11 ஜஸ்பிரீத் பும்ரா. இம்பேக்ட் பிளேயராக பேட்டிங் தேவைப்பட்டால் ஷெர்பேன் ரூதர்போர்டு, பவுலிங் தேவைப்பட்டால் ஷர்துல் தாக்கூர் அல்லது மயங்க் மார்கண்டேவை சூழலுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தலாம். இந்த ஸ்குவாட் பார்க்கவே ரொம்ப மிரட்டலா இருக்குல்ல? ட்ரெண்ட் போல்ட் மற்றும் பும்ரா காம்போவை மறுபடியும் பார்க்க நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? ஹர்திக் பாண்டியா தலைமையில மும்பை இந்தியன்ஸ் இந்த முறை கப் அடிப்பாங்களா? இந்த ஸ்குவாட்ல உங்களோட ஃபேவரிட் பிளேயிங் 11 என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.